கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை நடத்தும் 12ஆம் ஆண்டு கவியரசு கண்ணதாசன் விழாவில் மேடையில் அமர்ந்திருக்கும் விளக்கேற்றி ஒளிபரப்பிய சகோதரி டாக்டர் குமாரராணி மீனாமுத்தி அவர்களுக்கும், தலைமையேற்று கவியரசர் விருதினை வழங்கிய என் கணவர் திரு ஏசி முத்தே அவர்களுக்கும், மாணவர்களுக்கு பணமுடிப்பும் பாராட்டுதல்களும் வழங்கிய என் அண்ணி திருமதி வள்ளி அழகப்பன் அவர்களுக்கும், MSV அவர்களுக்கு புகழாரம் சூட்டிய நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றவிருக்கும் தேசியமணி புதுவை ஈரா ராமசுவாமி அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். அறக்கட்டளை தலைவர் சகோதரர் திரு பா லக்ஷ்மணன் அவர்களுக்கும், செயலர் சகோதரர் திரு எம் சரவணன் அவர்களுக்கும், பொருளாளர் சகோதரர் SP முத்துராமன் அவர்களுக்கும், அறக்கட்டளை அறங்காவலர்கள் அனைவருக்கும் எங்களை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். இது ஒரு முத்தான விழா. கண்ணதாசன் என்ற முத்தையாவிற்கு விழா. இடம் குமாரராஜா முத்தையா அரங்கம். விளக்கேற்றியவர் மீனா முத்தையா. தலைமை தாங்குபவர் ஏசி முத்தையா. அறக்கட்டளையின் பொருளாளர் SP முத்துராமன். கவியரசு பட்டம் பெற்றவர் உமையாள் முத்து. போதுமா முத்துக்களுக்கு? அதுவும் குறிஞ்சி மலர் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் மலர் அல்லவா? இந்த 12வது ஆண்டில் ஒரு புது குறிஞ்சி மலர், ஒரு புது தலைவர் பூத்திருக்கின்றார். நம் சகோதரர் ப லக்ஷ்மணன் அவர்கள். இந்த அரங்கத்தில் இந்த மேடையில் பேசும் வாய்ப்பு எனக்கு இதுதான் முதல் முறை. இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. சிறுகூடல்பட்டியில் பிறந்து காரைக்குடிக்கு பிள்ளை சென்ற முத்தையா காஞ்சி மகா சுவாமியின் ஆசியோடு கண்ணதாசன் ஆனார். இவர் நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் தனிப்பெரும் சொத்தாக பிறந்து உலகத்திற்கே சொத்தாக மாறினார். இவரை போன்ற வேறு ஒரு கவிஞர் கிடைப்பதற்கு இன்னும் எத்தனை நூறாண்டுகள் ஆகப் போகின்றதோ. தான் வாழ்ந்த 58 ஆண்டுகளில் பள்ளி படிப்பையே முழுமையாக நிறைவு செய்யாத இவர் இயற்றிய பாடல்கள் எண்ணில் அடங்காதவை. அத்தனையும் நல் முத்துக்கள். இவற்றில் எந்த முத்தை எடுத்து கோர்ப்பது, எந்த முத்தை சேர்க்காமல் விடுவது என்று இவரை பற்றி பேசுவோர்க்கு சாதாரணமாக ஏற்படும் தவிப்பு. இவரது இரவா பாடல்களை பட்டியலிட வருடங்கள் பல ஆகலாம். இந்த முத்துக்கடலில் இருந்து MS விஸ்வநாதன் என்ற மற்றொரு மாமேதை கோர்த்தெடுத்து இசையமைத்த பாடல்களோ பல ஆயிரம். கவியரசும் இசையரசும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். தற்காலத்தில் ஒட்டி பிறந்த இரட்டையர்களை மருத்துவர்கள் அழகாக பிரித்து விடுகிறார்கள். ஆனால் இந்த இரட்டையரை காலன் பிரித்து நமக்கு விட்டு வைக்காமல் எடுத்தும் சென்று விட்டார். தனது மறைவை MSV எப்படி ஏற்றுக்கொள்வார் என்று பார்ப்பதற்காகவே இறந்தது போல் செய்தியை பரப்பி அமர்க்களம் செய்திருக்கிறார் கவிஞர். நீ நடத்தும் ஒவ்வொரு கச்சேரியிலும் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எனும் பாடலை பாடும்போது கட்டாயமாக நான் அங்கு இருப்பேன் என்று அவர் கூறிய இச்செய்தியை MS விஸ்வநாதன் அவர்களே பல முறை பல மேடைகளில் கூறியிருக்கிறார். அழைப்பின்படி எனக்கு வாழ்த்து மட்டும் கூறத்தான் அனுமதி உண்டு. இருப்பினும் என் மனதை பெரிதும் பாதித்த இந்த இரு மேடைகளின் பாடல்களை பற்றி அறங்காவலர் குழுவின் அனுமதியுடன் பேச விளைகிறேன். பேசலாமா? நான் பேச வேண்டும் என்று நினைத்ததை
எங்களுக்கு முன்னாடி பெரிய பேச்சாளர்கள்லாம் போட்டு அவர்கள் அத்தனையும் பேசிவிட்டார்கள். ஏதோ மிச்சம் மீதி இருக்கிறதை கொஞ்சம் நான் சொல்ல விழுகிறேன். மனிதன் முதலில் கேட்கும் பாடல் தாலாட்டு. நான் இதுவரை கேட்டிருக்கும் தாலாட்டு பாடல்களிலேயே என்னால் மறக்க இயலாத பாடல் பாசமலர் படத்தில் வரும் மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வெளிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடம் தென்றலே, மலை வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு வளர்ந்த தமிழ் மன்றமே. பாசத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த காலத்தின் கொடுமையால் பிரிந்த சகோதரன் சகோதரி தங்களுடைய குழந்தைகளுக்கு பாடும் தாலாட்டு பாட்டு இது. சகோதரன் பாடுகிறான், யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆழ பிறந்தாயடா, புவி ஆழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு வாழ பிறந்தாயடா. அவர் சகோதரி பாடுகிறாள், தங்க கடியாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார், முறை தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். பிறகு அவள் சோகமாக பாடுகிறாள், சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, மனதில் நினையாத காலம் இடைவெந்து பிரித்த கதை சொல்லவா என்று. இந்த வரிகள் என்னை ரொம்ப பாதித்திருக்கிறது. எங்களை வளர்த்தவர் எங்களுடைய தாய்மாமன். அவர்கள் நீங்கள் அறிந்திருக்கலாம், மேடையில் இருப்பவர்களுக்கு தெரியும், அவையில் அமர்ந்திருப்பவர்கள் திரு M.C.T. சிதம்பரம் செட்டியார் என்பவர். அவர் அகால மரணம் இந்த விமான விபத்தில் இருந்து விட்டார்கள். அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த வரிகள் தான் மனதில் வரும். நான் நினைப்பது போல் ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததைத்தான் இந்த கவியரசர் எழுதியிருக்கிறாரோ என்று நினைக்கும் அளவிற்கு அவ்வளவு ஒரு அந்த உணர்ச்சியோடு வரிகள் வந்து விழும். இதை போல பல பாடல்கள். இந்த சகோதரன் பதில் கூறுகிறான், கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. செட்டியார்களின் முறைகளை அழகாக எடுத்து கூறி அதோடு சகோதர சகோதரி பாசத்தை உருக்கமாக கூறி கேட்போர் கண்களில் நீர் வளைக்கக்கூடிய பாடல்களை கண்ணதாசனை தவிர வேறு யார் எழுத முடியும்? அதை திரும்ப திரும்ப பாடவும் கேட்கவும் விரும்ப செய்யும் ராகங்களில் இசை அமைத்து தர MSVயை தவிர வேறு யாரால் முடியும்? ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், உன் இறைவன் அவனே அவனே என பாடும் ஒலி கேட்டேன், உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் ஒலி கேட்டேன். இழகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே, ஏழையின் இல்லம் இதுவென்றான் இருவிழியாலே மாலையிட்டான். காதல் கோவில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே, யாரும் அறியா பொழுதினிலே அடைக்கலமானேன் முடிவினிலே. இந்த பாடலில் ஒரு தாய் தன் மகளுக்கு ஊட்ட வேண்டிய புத்திமதியை, கணவனை மதிக்க வேண்டிய அறிவுரையையும், அன்பு வயப்பட்ட தம்பதியரின் நெருக்கத்தையும் எவ்வளவு அழகாக கவிஞர் கூறியிருக்கிறார். இப்பொழுது ஒரு நாள் லேட்டா வந்தாரா விவாகரத்துக்கு ஃபைல் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்ப கூறும் அந்த தாயோ, உன் இறைவன் அவனே அவனே, உன் தலைவன் அவனே அவனே என்று எடுத்து காட்டுகிறார். இப்பாடலில் இசை அற்புதம். கடைசியில் பறவைகள் பறப்பது போல அந்த புல்லாங்குழலிலும் கீபோர்டிலும் கச்சிதமாக அமைந்திருக்கும். சற்று முன்பு இவர்கள் வாசித்தார்கள், மிகவும் அழகாக இருக்கும்.
அந்த இன்னொரு தற்காலத்தில் கொச்சைப்படுத்தப்படும் இந்த தம்பதியரின் உறவு பற்றி ஒரு சில நாட்களுக்கு முன்பு சகோதரர் பி. லட்சுமணன் அவர்களுக்கும் ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை வந்தது. இந்த மாதிரி இப்பொழுது இருக்கிற இந்த லிரிக்ஸ், இந்த கவிதை வரிகள் அவ்வளவு கொச்சையாக இருக்கிறது. ஆனால் கவியரசரின் அந்த நாசுக்கு அதை பாருங்கள். கணவன் சொல்கின்றான், நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. அதற்கு மனைவியின் பதில், அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இதைவிட சூட்சமமாகவும் அழகாகவும் எழுத கவிஞரை தவிர வேறு யாரால் முடியும்? இதிகாசங்களை கூட ஓரிரு வரிகளில் கூறக்கூடியவர் கவிஞர். மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தாள். வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து அழிந்தார் என்று சில வரிகள். இதே கர்ணன் படத்தின் உள்ளத்தில் நல்ல உள்ளம் எனும் பாடலில் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்த்து வஞ்சத்தில் வேண்டாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா எனும் வரிகளில் முறையே ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கடுகுக்குள் கடலை நுழைப்பது போல் ஒரே வரியில் அழகாக எழுதியிருக்கிறார். இப்பாடல்களின் மெட்டும் இசையும் எம்எஸ்வியின் அற்புதம். தத்துவ பாடல்களில் சிகரம் என்று கூறக்கூடியது பாலும் பழமும் படத்தில் வரும் போனால் போகட்டும் போடா எனும் பாடல் வரிகள். வந்தது தெரியும், போவது இங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. இரவல் தந்தவன் கேட்கின்றான், இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது. அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. இந்த பாடல் பாடப்பெறும் இடம் மயானம். ஆந்தை, கோட்டான், நரி போன்ற பல பறவை பிராணிகளின் ஒலி பாடலில் ஒலிக்கும். அவ்வளவு அழகாக இசையும் அமைத்திருப்பார் எம்எஸ்வி அவர்கள். உண்மையாக அது மயானம் இல்லை, மெய்ஞானம் என்பதுதான் திரித்து மயானம் என்று ஆகியது. இந்த பாடல் வரிகளில் அந்த மெய்ஞானத்தை கவிஞர் நமக்கு புகட்டும் அழகே அழகு. இப்படியெல்லாம் புகட்டிவிட்டு அவர் தத்துவ மேதையாகவும் மாறியிருக்கிறார். கவிஞர் மட்டுமல்ல, தத்துவ மேதையும் கூட. இன்னும் எத்தனையோ பாடல்கள் பல மேடைகளில் பாடப்பெற்றவை பல்லாயிரம், பாடப்பெறாதவை பல்லாயிரம். இவற்றை பிரபலப்படுத்தும் நோக்கத்தோடு செயலாற்றுகின்றது இவ்வாறு கட்டளை. தொடர்ந்து இந்த இரட்டையரின் பாடல்களை உலகமெல்லாம் அது பரவிவிட்டது. சந்திர மண்டலம், செவ்வாய் கிரகத்திலும் கூட அது பரப்ப வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனை. நவராத்திரி வேளையில் விழா எடுக்கும் இவர்களுக்கு தேவியின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். இவர்களை வாழ்த்த எனக்கு வயது போதாது. இவர்கள் பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும். எம்எஸ்வியின் இசையை பரப்பும் கணேஷ் கிருப்பா குழுவினருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் மேலும் சிறக்க வேண்டும் என்று அன்னை அபிராமியை வேண்டி இவ்வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.